வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காப்பி பேஸ்ட். இப்போ நம்ம சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி நாம் சத்தியமங்கலம்லேருந்து மைசூர் போகிற இந்த பஸ்ஸில் ஏறி திம்பம் வழியாக பயணித்து ஹாசனூர் போயிட்டு மறுபடியும் திம்பம் வழியிலே பயணித்து நம்ம சத்தியமங்கலம் வந்து ரீச் ஆக போகிறோம். பஸ்ஸும் கிளம்ப போகுதுங்க. ஸோ நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க போகலாம். பஸ்ஸு சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ இந்த பஸ்ஸு கோவை காந்திபுரம்லேருந்து கிளம்பி சத்தியமங்கலம், பண்ணாரி, திம்பம், ஹாசனூர், சாம்ராஜ் நகர் வழியாக மைசூர் போய் ரீச் ஆகுதுங்க. சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 8:50க்கு பஸ் இங்கேருந்து கிளம்புது. பஸ்ஸில் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காரலாமான்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு நான் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துட்டோங்க. சத்தியமங்கலம்லேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பண்ணாரியை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இங்கே தாங்க பண்ணாரி அம்மன் கோயில் இருக்குது. இங்கே பண்ணாரி அம்மன் சுயம்புவா தோன்றி தெற்கு திசையை நோக்கி அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. இந்த பண்ணாரி அம்மன் கோயிலில் வருஷம் நடக்கிற பங்குனி குண்ட திருவிழா ரொம்ப ஃபேமஸ்ங்க, ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் மக்களே. பண்ணாரி அம்மன் கோயிலை தாண்டினதும் சத்தியமங்கலம் செக் போஸ்ட் வந்துடும் மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் நைட்டு 9 மணி வரைக்கும் தான் கவர்மெண்ட் பஸ் எதுவுமே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி வரைக்கும் எந்த வண்டியுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்டில் வன விலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த ரூட்டில் நைட் டைமில் எந்த வண்டியுமே அலோவ் பண்ணுறது இல்லைங்க. இப்போ நம்ம சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஈரோடு மாவட்டமான சத்தியமங்கலம் மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் சந்திக்கிற இடத்துல அமைஞ்சிருக்குங்க. பண்ணாரியிலேருந்து திம்பம் போகிறதுக்கு 14 கிலோமீட்டர் ஆகும் மக்களே. ஆனால் இந்த 14 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம 27 கொண்டை ஊசிகளை கடந்து தாங்க திம்பம் போய் ரீச் ஆக முடியும். தமிழகத்தில் இருக்கிற ஆபத்தான மலைப்பாதைகளில் இந்த திம்பம் மலைப்பாதையும் ஒன்றுங்க. ஏன் இந்த திம்பம் மலைப்பாதையை ஆபத்தான மலைப்பாதை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணாரியிலேருந்து திம்பம் போகிற இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை 940 கீழ் ஒரு பகுதிங்க. இது சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுனால இந்த வழியில் போகும்போது நம்ம வனவிலங்குகளை அதிகமாக பார்க்க முடியுங்க. யானைகள், சிறுத்தைகள்லாம் ரோட்டை கடந்து போகிறதையும் சில குறிப்பிட்ட இடங்களில் மரக்கிளைகளில் சிறுத்தைகள்லாம் படுத்திருக்கதையுமே இங்கே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பாருங்க மக்களே சத்தியமங்கலம் காடுகளை. வா, எவ்வளோ அடர்த்தியாக கம்பளி பொருவை போத்தி வச்ச மாதிரி இருக்கு பாருங்களேன். நம்ம காலையில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போது வனவிலங்குகளில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதானே தெரியல. ஆனால் நைட் டைமில், அதாவது இந்த 6 மணியோட அங்கே என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி 6 மணிக்கு அந்த முன்னாடி வந்தவங்க அதுக்கப்புறமா 9 மணிக்கு கவர்மெண்ட் பஸ்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வனவிலங்குகளை நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் மக்களே. பஸ்ஸு ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுகளில் திரும்பும் போதும் அது நம்மளுடைய கண்களுக்கு விருந்துதாங்க. இதோ பின்னாடி வர அந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் திரும்புறதை பாருங்களேன். அதே மாதிரி காலையில் 6 மணிக்கெலாம் சத்தியமங்கலம் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்தாலுமே நல்லா இயற்கை கொஞ்சம் காட்சிகளோட நம்ம வனவிலங்குகளை பார்க்குற வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்த ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் எல்லாமே காலையில் 6 மணிக்கு செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் காலையில் செக் போஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அலோவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் எல்லா வண்டிகளும் ஒரே நேரத்தில் என்ட்ரி ஆகும்போது இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் வீக்கெண்டில் வந்தோம் அப்படின்னா இன்னும் டிராஃபிக் அதிகமாகவே இருக்கும்.
நார்மல் ரோட்ல வளைவுகள நம்ம திரும்புறதுக்கும், இது மாதிரி கொண்டை ஊசி வளைவுகள நம்ம திரும்புறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குங்க. ஆப்போசிட்ல இருக்க கொண்டை ஊசி வளைவு நம்ம திரும்பும்போது ஆப்போசிட்ல வண்டி வந்துச்சுன்னா, அதுக்கேத்த மாரி நம்ம பேலன்ஸ் பண்ணி திரும்பணுங்க. இப்ப நாம டிராவல் பண்ற திம்பம் ரூட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லையில அமைஞ்சிருக்கிறதுனால, கனரக வாகனங்கள்லாம் இந்த ரூட்ல அதிகமா போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்ப நாம இந்த ரூட்டோட 26வது கொண்டை ஊசி வளைவை கடந்துட்டு இருக்கோங்க. ஹில்ஸ்ல டிராவல் பண்ணும்போது சுத்தி பார்க்க என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இயற்கை காட்சிகள் மட்டும் இல்லாம, இந்த ரோட்ல வண்டி ஓட்டுற டிரைவர்ஸோட திறமைய பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். சத்தியமங்கலம்லேருந்து 27 கிலோமீட்டர் பயணிச்சு நம்ம திம்பம் வந்து ரீச் ஆயிட்டோம் மக்களே. திம்பம்லேருந்து இடது பக்கமா போற இந்த ரூட் தாங்க சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். இந்த வழியில தாங்க அடுத்து நம்ம தலமலை போக போறோம். ஸோ அதை பத்தின வீடியோவை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தலமலை ரோடான மேல வந்து அப்படியே நார்மலாக போகும். போய் சிட்டி வரும். நம்ம பைக்லயோ கார்லயோ ஃபர்ஸ்ட் டைம் ஹில்ஸ்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா இந்த திம்பம் மலைப்பாதையை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இந்த பாதை அந்த அளவு ஆபத்தா இருக்கும். அதிகப்படியான கனரக வாகனங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால, தடவையா நம்ம ஹில்ஸ்ல டிராவல் பண்றோம் பைக்லயோ கார்லயோ அப்படின்னும் போது, மற்ற ஹில் ஸ்டேஷன்ல ஓட்டி கொஞ்சம் பழகிறது பெட்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ட்ரை பண்ணும்போது திம்பம் ஹில்ஸை ட்ரை பண்ணாம இருக்கிறது நல்லதுங்க. நம்மளுடைய பயணம் பார்த்தீங்கன்னா ஹாசனூர் வரைக்கும் போகுதுங்க. ஸோ திம்பம்ல இருந்து ஹாசனூர் 6 கிலோமீட்டர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு நார்மலாக தாங்க இருக்கும். ஸோ அந்த நார்மல் ரோட்டில் பயணிச்சு தான் நம்ம ஹாசனூர் போக போகிறோம். புளிஞ்சதுக்கு தாண்டினா அப்புறம் அவங்க சிட்டி வந்துடும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து நம்ம வீடுகளே இருக்காது. பார்டரில் நம்ம வீடுகளே இருக்காது. நம்ம இந்த ரூட்ல ஸ்ட்ரெயிட்டா போனோம் அப்படின்னா மைசூர், பெங்களூர் போய் ரீச் பண்ணிடலாங்க. இது இல்லாம ரைட்ல கொள்ளைகால் போறதுக்கு ரோடு பிரியுதுங்க. இந்த ரூட்ல ஒரு 73 கிலோமீட்டர் பயணிச்சு நம்ம போனோம் அப்படின்னா கொள்ளைகால் போய் ரீச் ஆயிடலாம். இந்த கொள்ளைகால் ரூட்டுமே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ஒரு 1.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம ஹாசனூர் வந்து ரீச் ஆயிட்டோங்க. பண்ணாரிக்கு அப்புறம் இங்கே தாங்க நம்ம ஹோட்டல்ஸு கடைகள் எல்லாமே பார்க்க முடியும். நம்ம ஹாசனூர் வரைக்கும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே நம்ம இறங்கிட்டு மைசூர்லேருந்து வர இன்னொரு பஸ்ஸில் ஏறி நம்ம மறுபடியும் திம்பம் வழியாக சத்தியமங்கலம் போக போகிறோங்க. சத்தியமங்கலம் நமக்கான பஸ்ஸும் வந்துருச்சு. ஸோ அதில் ஏறி நம்ம சத்தியமங்கலம் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பஸ்லையும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துட்டோங்க.
இங்கே உள்ள 27 ஹேர்பின் பெண்டும் நல்லா அகலமாக பெருசாக இருக்க மாதிரி தான் பார்க்கறதுக்கு நமக்கு தெரியும். ஆனால் இதே பார்த்தீங்கன்னா பஸ்ஸோ லாரியோ இந்த கொண்டை ஊசி வளைவுகளை கடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கவனமாக மெதுவாக கடந்து போவாங்க. நம்ம மலை ஏறும்போது ஹேர்பின் பெண்ட்லாம் கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சோ அதை விட அதிகமாக மலை இறங்கும் போது செம்மையாக வேறு லெவலில் இருக்கும் மக்களே. ஒரு சில கொண்டை ஊசி வளைவுகளை பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வண்டியை திருப்ப முடியாமல் மறுபடியும் ரிவர்ஸ் வந்துட்டு அப்புறம் தாங்க திருப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் குறுகலாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது திரும்ப முடியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் சில ஹேர்பின் பெண்ட்லாம் இருக்குங்க. இந்த கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து போகிற அழகையும் அனுபவத்தையும் நாம் பைக்லையோ கார்லையோ வந்தாலும் அவ்வளோவா ஃபீல் பண்ண முடியாதுங்க. இதே நம்ம பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா, அதுவும் நம்ம பஸ்ஸில் ஃப்ரெண்ட் சீட்லாம் உட்காந்துட்டு வந்தோன்னு வைங்களேன், அதோட ஃபீலே வேறு லெவலில் இருக்கும் மக்களே. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் நம்ம பஸ்ஸில் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த ட்ராவல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டிரைவரை பாராட்டாமல் வரமாட்டோங்க. அட்லீஸ்ட் நம்ம மனசுக்குள்ளேயாவது இப்பா என்னடா சூப்பராக வேறு லெவலில் ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோங்க. ஹில்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பைக்கு காரில் போகிறதே ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் இவ்வளோ கொண்டை ஊசி வளைவுகள் இருக்க இது மாதிரி ஹில்ஸில் வண்டி ஓட்டுற பஸ்ஸு லாரி டிரைவர்லாம் பார்க்கும்போது இப்போ உண்மையிலே வேறு லெவலுங்க. பொதுவாக ஹில்ஸில் ட்ராவல் பண்ணும்போது வழியில் வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கே வியூ நல்லா இருக்குப்பா, ஸோ நம்ம வண்டியிலேருந்து இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஹில்ஸில் ட்ராவல் பண்ணும்போது வண்டியை நடுவில் நிப்பாட்டக்கூடாதுங்க. ஏன்னா வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் பஸ்ஸில் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம நிப்பாட்டினாலும் அவங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும், அது நமக்குமே பிரச்சனையாக இருக்குங்க. ஸோ வியூ நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ போகிறீங்கன்னா அப்படியே போகும்போதே ட்ராவல் பண்ணிக்கிட்டே அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போங்க. தயவுசெய்து நீங்கள் நிப்பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும், மற்ற வாகனங்களுக்கும் பிரச்சனையாக அமைய வாய்ப்பு இருக்குங்க. சத்தியமங்கலம்லேருந்து ஹாசனூர் போகிறதுக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 35 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 35 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ஸில் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தரமான சிறப்பான பஸ் ட்ரிப் கிடைக்கும் மக்களே. ஆக மொத்தம் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு 35 ரூபா ஆகுது. ஸோ சத்தியமங்கலம் வரீங்க அப்படின்னா இந்த ரூட்டை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக தாங்க அமையும்.
இந்த மாதிரி ஹில்ஸ் இறங்கும்போது ஹேர்பின் பெண்டு கிட்ட வரும்போது ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து பார்த்தோன்னு வைங்களேன், என்னமோ நம்மளே வெளில வந்து விழுற மாதிரி ஃபீலாக இருக்குங்க. அப்பா செம்ம. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மக்களே, ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் பேஜையும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்டு அடுத்த வீடியோவில் நம்ம சூப்பரான தலைமறை ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் மக்களே. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ஓகே, see you, பாய் பாய் மக்களே.